வடகிழக்கு பருவமழை காரணமாக புதுச்சேரியில் அதிகாலை முதல் பெய்து வரும் கனமழையால் வாகன ஓட்டிகள் மற்றும் மார்க்கெட் செல்லும் வியாபாரிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்களை வழங்கலாம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது விட்டு தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் அதிகாலை முதல் இன்று கனமழையானது பெய்து வருகிறது. நகர பகுதி மற்றும் கிராம பகுதி முழுவதும் இந்த கனமழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. மேலும் சாலைகளில் தண்ணீரானது தேங்கி உள்ளதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் காலை நேரத்தில் மார்க்கெட்டுக்கு செல்லும் வியாபாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். காலை முதல் இந்த இடைவிடாத 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கனமழையானது பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகள், ரெயின்போ நகர், பாப்பாஞ்சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில இந்த மழைநீரானது தேங்கியிருக்கிறது. சாலைகளிலும் பெரும்பாலான சாலைகளில் இந்திரா காந்தி சிலை மற்றும் நேரு வீதி, புசி வீதி பகுதிகளிலும் இந்த மழைநீரானது தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் கடுமையான தங்களுடைய அன்றாட தேவைகளை கூட வெளியே செல்ல முடியாத சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.